Do she has a car? Does she has a car? இது போல் நீங்கள் கொஷின் கேட்டிருக்கீங்களா? Both are wrong. இந்த கொஷின்ஸ் தவறான கொஷின். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுருக்கீங்களா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மற்றவங்கக்கிட்ட நம்ம கொஷின் கேட்போம் இல்லையா? நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்களா? அவன் ஒரு பைக் வச்சுருக்கானா? அவன் ஒரு ஃபோன் வச்சுருக்காளா? இந்த மாதிரி நம்ம கொஷின் கேட்போம். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கொஷினாக மேக் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாம் நேற்று பார்த்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, வைத்திருக்கிறேன், நான் ஒரு கார் வச்சுருக்கேன், அவள் ஒரு கார் வச்சுருக்கா, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான், அதோட கண்டினியூ தான் இன்றைக்கி கொஷினாக கேட்க போகிறோம். அது கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துருவோம். ஓகேவா? ஒரு ஷார்ட் வியூ பார்த்துருவோம். அவர்கள் கார் வச்சுருக்காங்க அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லலாம்? அவர்கள் கார் வச்சுருக்காங்க அப்படின்னா, தே ஹாவ் யோர் கார். அவர்கள் ஒரு கார் வைத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே ஐ, வி, யூ, தே சப்ஜெக்டாக வந்தால் இங்கே ஹாவ் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகே, அவள் ஒரு கார் வச்சுருக்கா, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவள்னா ஷீ. ஷீ ஹேஸ் யோர் கார். அவள் ஒரு கார் வச்சுருக்கா. இந்த இடத்துல ஹீ ஷீட்டில் வந்தால் இந்த இடத்துல ஹேஸ் வரணும்னு பார்த்தோம். ரைட்டா? அவன் ஒரு கார் வச்சுருக்கான் அப்படின்னா ஹீ ஹேஸ் எ கார். நான் ஒரு கார் வச்சுருக்கேன்னா ஐ ஹாவ் எ கார். நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்கன்னா யூ ஹாவ் எ கார். ரைட்? ஐவியூ தே வந்தால் ஹேவ், ஹீ ஷீட்டு வந்தால் ஹேஸ். இது கிளியராக ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி கொஷினாக கேட்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அவர்கள் ஒரு கார் வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவர்கள் ஒரு கார் வச்சுருக்காங்களா இல்லையா என்பதை செக் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கொஷின் கேட்போம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் கொஷினாக கேட்கலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். Do they have a car? அவர்கள் ஒரு கார் வைத்திருக்காங்களா இல்லையா? ரைட்? இந்த இடத்துல ரைட்டா, இங்கே வர சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, இதெல்லாம் இந்த இடத்துல சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா டூ போடணும். ரைட்? அப்போது நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்களான்னு கொஷின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? நீனா என்ன வரும் இந்த இடத்துல? யூ வருமா? அப்போது do you have a car? நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த இடத்துல ஐ, வி, யூ, தே வந்துச்சுன்னா இந்த இடத்துல டூ போடணும். ரைட்? நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வர சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ரைட்டா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டூ போடக்கூடாது, ப்ளஸ் டஸ். அப்போது டஸ் ஷீ ஹேஸ் எ கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான் அவள் ஒரு கார் வச்சுருக்கான்னு சொல்லும் போது மட்டும்தான் ஷீ ஹேஸ் எ கார். நீங்கள் கொஷினாக கேட்கும் போது ஹேஸ் வராது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹேவ் தான் வரும். இந்த டஸ் வந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த இடத்துல ஹேவ் தான் போடணும். இந்த மாதிரி நீங்கள் கொஷின் கேட்டால் அது தவறு. டஸ் ஷீ ஹேஸ் எ கார் அப்படின்னு கொஷின் கேட்கக்கூடாது. ஓகே? அப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஹேஸ் வராது. என்ன வரும்? ஹேவ் வரும். Does she have your car? Plus have plus extension plus have then extension. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ரைட்?
அவன் ஒரு பைக் வச்சுருக்கானா. இது எப்படி இங்கிலீஷில் கொஷினாக கேட்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், லவுடாக சொல்லுங்கள். அவன் ஒரு பைக் வச்சுருக்கானா இல்லையான்னு கொஷின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? அவன் என்ன வரும் இந்த இடத்துல? ஹீ. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? டஸ். டஸ் ஹீ ஹேவ் வருமா, ஹேஸ் வருமா? கண்டிப்பாக ஹேவ் தான் வரும். டஸ் ஹீ ஹேவ் யோர் பைக்? அவர்கள் ஒரு பைக் வச்சுருக்காங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அவர்கள் என்ன வருங்க? தே. தே வந்தால் டூ. டூ தே ஹேவ் யோர் பைக்? அவள் ஒரு ஃபோன் வச்சுருக்காளா? டஸ் ஷி ஹேவ் எ ஃபோன்? நீ பணம் வச்சுருக்கியா? டூ யூ ஹேவ் மணி? ரைட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஷின் கேட்டால், ஸோ இது போல் தான் கொஷின் கேட்கணும். அதுக்கான ஃபார்முலா இது தான். இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் ஓனாக மேக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம கான்செப்டை கற்றுக்கிட்டோம். கான்செப்டை மட்டும் கற்றுக்கிட்டால் இங்கிலீஷில் பேச முடியாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இந்த சென்டென்ஸை நீங்கள் வாய் விட்டு லவுடாக பேசுங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். அவள் ஒரு பைக் வச்சுருக்காளா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே என்ன வரும்? அதுக்கான சரியான கொஷின் டஸ் ஷி ஹேவ் யோர் பைக்? நெக்ஸ்ட், அவனுக்கு பிரதர்ஸ் இருக்காங்க, ஏதாவது பிரதர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கொஷின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? டஸ் ஹி ஹாவ் எனி பிரதர்ஸ்? நெக்ஸ்ட், அவங்க ஒரு வீடு வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எப்படி கேட்கலாம்? டு தே ஹாவ் ஹவுஸ்? இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது. அப்போ இது சிங்குலராக ஃப்ளூரலான்னு பாருங்கள். இந்த இடத்துல வரும் என்ன வரும்? ஃப்ளூரலாக இருந்தால் இங்கே டூ வருமா டஸ் வருமானு செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல என்ன வரும்? இதுக்கான சரியான கொஷின் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வாட்ஸ்அப் குரூப்? ஏன்னா யுவர் ஃப்ரெண்ட்ஸுன்றது ஃப்ளூரல், இது தே. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா டூன்ற வேர்பை ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு 4 கால்கள் இருக்கிறதா? இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ட்ரை பண்ணுங்கள், லவுடாக சொல்லுங்கள் பார்ப்போம். டஸ் இட் ஹாவ் 4 legs? இந்த கொஷனுக்கு ட்ரை பண்ணுங்கள். நமக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்கா? இதை கொஷனாக கேட்டால் எப்படி கொஷனாக கேட்கலாம்? என்னஃப்னா போதுமான அளவுக்கு டைம் இருக்கா? டு வி ஹாவ் எனஃப் டைம்? நெக்ஸ்ட், உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இதை எப்படி கொஷின் கேட்கலாம்? யுவர் ஃப்ரெண்டுன்னு இருக்கும். இந்த இடத்துல இது சிங்குலர், அப்போ என்ன வரும் இந்த இடத்துல? இதுக்கான ஆன்சர் கொஷின் டஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்? இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ்னு வந்திருந்தால் இந்த இடத்துல டூ வந்திருக்கும். இங்கே ஃப்ரெண்டுன்னு இருக்கிறதுனால இங்கே டஸ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் ஹோம்ஒர்க் டுடே? ஸ்டூடெண்ட்டுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் எப்படி கேட்கலாம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்டால் எப்படி கேட்கலான்னா, இந்த இடத்துல சிங்குலராக ஃப்ளூரலான்னு பார்த்துட்டு நீங்கள் டூவா டஸ்ஸான்றதை ட்ரை பண்ணுங்கள். டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் ஹோம்ஒர்க் டுடே? ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ஃப்ளூரல், அதனால் டூ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட், இந்த இடத்துல ரவி வந்திருக்கு, அப்போ என்ன டூவா டஸ் வருமா? டஸ் ரவி ஹாவ் a நியூ பைக்? நெக்ஸ்ட் கொஷின், உனக்கு இன்றைக்கி ஃப்ரீ டைம் இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் ஃப்ரீ டைம்? நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும்.
நம்மளுடைய டெக்னிக் என்னென்னா லேர்ன் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்பீக். கான்செப்டை நம்ம கற்றுக்கிட்டோம், அதை வச்சு இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணோம். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஆழ் மனதில் போய் பதியும். ஓகேங்களா? இப்போ நாம் பார்க்க போகிறது சம் தமிழில் சென்டென்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இப்போது தமிழில் சம் சென்டென்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுங்கள். உனக்கு நேரம் இருக்கிறதா, இதை எப்படி இங்கிலீஷில் நம்ம கொஷினாக மேக் பண்ணலாம்? உனக்கு நீ எல்லாமே ஒன்று தான். அப்போது யூ வந்தால் என்ன வரும்? Do you have time? Next question. அவர்கள் பணம் வைத்திருக்கின்றார்களா, அவர்களிடம் பணம் இருக்கா இல்லையான்றதை கொஷினாக கேட்டால் எப்படி கொஷினாக கேட்கலாம்? Do they have money? அவள் ஒரு ஃபோன் வைத்திருக்கின்றாளா? ட்ரை பண்ணுங்கள். அவகிட்ட ஒரு ஃபோன் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கொஷினாக கேட்பீங்க? ஜஸ்ட் வாய் விட்டு சொல்லி பாருங்கள். அதற்கான கொஷின், does she have a phone? நெக்ஸ்ட் கொஷின், உனக்கு காய்ச்சல் இருக்கிறதா? அதாவது இருக்குதா அப்படின்ற பட்சத்தில் நம்ம கேட்குறோம், கொஷின் கேட்குறோம் அப்படின்னா எப்படி கேட்கலாம்? உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா இல்லையான்றதை கொஷினாக கேட்டால் do you have fever? ராஜா ஒரு லேப்டாப் வைத்திருக்கின்றானா? இதை எப்படி கொஷினாக கேட்கலாம்? டஸ் ராஜா ஹாவ் அ லேப்டாப்? இந்த இடத்துல ராஜான்றது ஹீ, அதனால் டஸ் போட்டிருக்கோம். உனக்கு நண்பர்கள் இருக்கின்றார்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஷின் கேட்டால் எப்படி கொஷின் கேட்கலாம்? do you have friends? அவர்கள் புத்தகம் வைத்திருக்கின்றார்களா? இதை எப்படி கொஷினாக கேட்கலாம்? do they have a book? நெக்ஸ்ட் கொஷின், அவனிடம் ஒரு கேமரா இருக்கிறதா? does he have a camera? அவன் ஒரு கம்ப்யூட்டர் வைத்திருக்கின்றானா? இதுக்கான கொஷின், does he have a computer? உன்னிடம் 100 ரூபாய் இருக்கிறதா? உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கா அப்படின்னு கொஷின் கேட்டால் எப்படி கேட்கலாம்? do you have 100 rupees? இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அகைன் உங்களை மீட் பண்ண போகிறேன். until then, bye, see you, have a wonderful day.